இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு மருமகள் கால் நடக்க முடியாத மாமனார தள்ளு வண்டியில உட்கார வச்சு தள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவர் மேல துண்ட போட்டுட்டு முகத்துல காயம் பட்ட மாதிரி லிப்ஸ்டிக்கையும் குங்குமத்தையும் தடவி விடுறாள். அதுக்கப்புறம் தன்னோட மாமனார் கிட்ட நேத்தை விட இன்னைக்கு வசூல் அதிகமா இருக்கணும், போறவங்க வரவங்க கிட்ட நல்லா கத்தி காசு வாங்கணும்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல உட்காருகிறாள். ரோட்டுல நடந்து போறவங்க இந்த பெரியவரை பார்த்துட்டு இவருக்கு பணத்தை போட்டுட்டு போறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பணக்கார ஃபேமிலியா இருந்தாலும் இந்த பொண்ணு மாமனார பிடிக்காம இந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காள். அங்க நடந்து வர ஒருத்தர் இந்த பெரியவரை பார்த்துட்டு பணம் போடும்போது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது நம்ம ஃப்ரெண்டோட அப்பான்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ நல்லா தானே சம்பாதிக்கிற, நீ சம்பாதிக்கிறது உனக்கு பத்தலையா, உங்க அப்பாவை எதுக்காக பிச்சை எடுக்க வைக்கிற, உனக்கு கேவலமா இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு அவரு, நான் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆளு, உங்க அப்பாவை உன்னோட பொண்டாட்டி பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காள், நான் உனக்கு போட்டோ அனுப்புறேன் பாருன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அனுப்பி விடுகிறாரு. உங்க அப்பாவை வந்து முதல்ல கவனி, அப்புறமா வெளிநாட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு என்ன நடந்ததுன்னு தெரியாம தன்னோட மாமனார் கிட்ட வந்து, இன்னைக்கு என்ன கலெக்ஷன் கம்மியா இருக்கு, உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா சோறு கிடையாது, நீ பட்டினியா தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாள். அவங்க இந்த பெரியவர் இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் இந்த பெரியவரை கூப்பிட்டு வந்து, இங்க பாருடா கிழவா, உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஆளுங்க வரும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி கத்து, அப்பதான் நிறைய பணம் கிடைக்கும், இன்னைக்கு நிறைய பணம் வசூல் பண்ணாதான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், இல்லன்னா நேத்து மாதிரி நீ பட்னி தான் கிடைக்கணும்னு சொல்றாள். அப்போ இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து, அவரை ஏண்டி பிச்சை எடுக்க சொல்ற, நீ வேணும்னா உட்கார்ந்து பிச்சை எடுக்க வேண்டியது தானேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணு, எப்பங்க வெளிநாட்டுல இருந்து வந்தீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாள். அப்போ இந்த ஆளு, சும்மா நடிக்காதடி, என்னோட அப்பாவை உன்னை நம்பிதானே விட்டுட்டு போனேன், அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அவர் போய் இப்படி பிச்சை எடுக்க விட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உனக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அது பத்தாதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணு, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாள். உடனே அவரு, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீ கடைசி வரைக்கும் உன்னோட சின்ன குடிசையில போய் குப்பை கொட்டு, நாளைக்கே உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விடுறேன்னு சொல்றாரு. இந்த நபர் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.